வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. போன காணொளியில் நம்ம மலேசியாலேருந்து பறந்து காத்மாண்டு வந்தோம். காத்மாண்டுலேருந்து நம்ம ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அந்த தமிழ் மார்க்கெட்டில் ஏதாவது பொருட்கள் விட்டு போணுச்சுன்னா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம விடிய காலையில் ராமச்சப் வந்து சேர்ந்தோம். அடிச்சு பிடிச்சி காலைல 7 மணிக்கு ராமச்சப் வந்து சேர்ந்து ஆஃப் டே 1 மணி மட்டும் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் வானிலை காரணமாக நம்மளோட ஃப்ளைட்டு கேன்சல். அதனால இங்கே ஒரு நாள் தங்க வேண்டியதாக ஆச்சு. இருந்தாலும் இங்கே உள்ள அழகுக்கே 1000 பொட்காசுகள் கொடுக்கலாம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. இப்போ மீண்டும் நம்முடைய பயணம் தொடர்கிறது ஒரு புதிய நாளில். வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சுலாக ட்ராவல் பண்ணுங்க. நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காலை வணக்கம் நண்பர்களே. மணி இப்போ 5. இங்கே பாருங்கள், இன்னைக்கு பெஞ்ச மழையில் எல்லாம் கிளியராக இருக்குது. நம்மளை இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இப்போ நாங்கள் தங்குற இடத்துலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோங்க. மணி இப்போ 6. எங்களோட ஃப்ளைட்டு 9 மணிக்குன்னு சொன்னாங்க. எங்களோட ஃப்ளைட்டு டோரு கழுந்துருச்சு. ஓகே, பூட்டியாச்சு. நேற்று வந்து அதே ஹெலிகாப்டரில் திரும்பவும் போகிறோம். உண்மையான இந்த ராமேச்சாப்பில் மொத்தம் 3 ஏர்லைன் இருக்குங்க. தாரா ஏர், சமிட் ஏர், சீதா ஏர். 1 வே டிக்கெட் பார்த்தீங்கன்னா $150. வானிலை நல்லா இருந்தால் காலை 6 மணிக்கு எல்லாமே ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஒரு ஃப்ளைட்டில் 15லேருந்து 19 பேர் மட்டுமே அமரலாம். அதோட ஒரு ஆள் 10லேருந்து 15 கேஜி மட்டும்தான் அவங்களோட பேக்கு தூக்கிட்டு போக முடியும். இவங்க நம்மளோட புது நண்பர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. இதை பார்க்கல பாருங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணணும். 7:15க்கு எங்களுக்கு போர்டிங் பாஸ் கிடச்சிருச்சு. கேஜி எல்லாமே ஓகே. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட போர்டிங் பாஸ். எப்போதும் போல் இங்கே செக்யூரிட்டி செக்ங்க. உங்களை தரராக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹேண்ட் கேரி எடுத்துகிட்டு போகிறீங்களா பேக்கு, அதையும் செக் பண்ணுவாங்க. நார்மல் ப்ரொசீடியர். நீங்கள் முதலேருந்து பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போல். அங்கேயே நிறையா ட்ராக் இருக்குது. ஆனால் எல்லாருமே இங்கேருந்து தான் அங்கே போகணும். இங்கே ஒன்று என்னன்னாங்க, வானிலை காரணமாக நம்மளுக்கு போர்டிங் பாஸ்லாம் கிடச்சி ஃப்ளைட் ஏறி உள்ளுக்கு போயிட்டுருப்போம். பாதி வழியில் கூட ஃப்ளைட்டை திருப்பி இங்கே கொண்டு வந்துடுவாங்க. அதனால இந்த மாதிரி நேற்று நடந்துச்சு, நான் பார்த்தேன். அதனால நம்ம அங்கே போய் சேர்ற மட்டும் நம்ம கடவுளை வேண்டிக்கணும், கரெக்டாக எங்களை கொண்டு போய் விட்டுருங்கப்பா, வானிலை எல்லாமே ஓகேயா இருக்கணும்னு. எவரெஸ்ட் பேஸ் கேம்பை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி படிக்கிறப்ப எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃப்ளைட்டில் நீங்கள் உங்களோட இடது சைட்டு உட்காரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்டு, அப்போ தான் வியூ ரொம்ப அழகாக இருக்கும்னு. அது உண்மைதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஏர்போர்ட். ஆனால் இது டேஞ்சரஸ் ஏர்போர்ட், ஆளுங்க செத்து போயிடுவாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பார்த்து மிகப்படுத்தி பேசுகிறாங்க. இதில் விஷயம் இருக்குது. இந்த லுக்லா ஏர்போர்ட்டை ஒஃபிஷியலாக தென்சிங் ஹெலரி ஏர்போர்ட் இன் நேபாள்னு அழைக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் ரன்வே இன் த வேர்ல்டுங்க. இந்த விமானம் தரையிறங்க அந்த ஓடுபாதை இருக்குல்ல, வெறும் 527 மீட்டர், அதாவது 1729 அடி நீளம் மட்டும்தாங்க. இந்த விமான நிலையம் இருக்குல்ல, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2860 மீட்டர், அதாவது 9383 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த ஏர்போர்ட் ஒரு மலை பகுதியில் செங்குத்தான சாய்வில் சுமார் 12% மேல் நோக்கி சாய்கிறதுங்க. இதனால தான் விமானம் தலை இறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் உதவுதுங்க. இந்த குறுகிய சாய்வான ஓடுபாதை, இதை சுற்றி மலைப்பகுதிகள். இதனால தான் பைலட்டுக்கும் நம்மள மாதிரி ட்ராவலருக்கும் இது ஒரு சவாலான மற்றும் சிலிர்ப்பூட்டும் விமானம் நிலையமாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது டேஞ்சரஸ் ஏர்போர்ட் இல்லை,
சேலஞ்சிங், த்ரில்லிங் அண்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இறங்கிட்டோன்னே நம்மளோட போர்ட்டரை நம்ம மீட் பண்ணோம். ஏன்னா நம்மளோட பேக்கெல்லாம் அவங்க தானே தூக்கிட்டு போனோம். அடுத்து நம்ம பசியாறிட்டு நம்ம ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்டோம். நிறைய ட்ராமாக்கள், நிறைய கதைகள்லாம் இருக்குங்க. போக போக உங்களுக்கே தெரியும். ஹைக்கிங்க்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இதான் நம்மளோட கெட்டப். இன்னைக்கு நாளைக்கு வந்து கெட்டப்பை மாற்றணும். இப்போ நாங்கள் போர்ட்டருக்கு வெயிட் பண்ணுறோம். போர்ட்டர் வந்தோடனே நாங்கள் ரெடி ஆயிடுவோம் ஹைக்கிங்க்கு. இவங்க 2 பேர் யாருன்னா, முதலில் எவரெஸ்ட் சிகரத்தின் மலை உச்சியை தொட்டது இவங்க தாங்க. ஷெர்பா தென்சிங் நோர்கே மற்றும் சர் எட்முண்ட் ஹிலரி. மே 29ஆம் தேதி 1953 வருஷத்தில் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 1964 சர் எட்முண்ட் ஹிலரி தான் இந்த நிலத்தை ஷெர்பாட்டேந்து $2650 வாங்கி அவங்களையும் இந்த கட்டுமான பணியில் இன்வால்வ் பண்ணி இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்காரு. அதனால தான் ஜனவரி 2008 அவங்க 2 பேரும் நினைவாக இந்த ஏர்போர்ட் பேரையும் மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்மளோட பயணம் தொடர்ந்து விட்டதுங்க. இன்றையோட பிளான் என்னன்னா, நம்ம லுக்லாலேருந்து பக்டிங் போகிறோம். பக்டிங் போகிறதுக்கு நம்ம இன்னைக்கு 8 கிலோமீட்டர் போகணுங்க. ஓகே, இதுதான் முக்கியமான முதல் செக் பாயிண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்ல, கைட் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவார். அழகை பாருங்க, நம்மளை வான்னு கூப்பிடுதில்ல, அப்படி தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். இந்த மாதிரி நான் ஜாலியாக போயிட்டுருக்கிறப்ப தாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னோடய வயிறு கடமுடன்ட்டுன்னு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தேன். அப்போது எனக்கு வயிற்றாலங்க. வெளியேந்து பார்க்க நார்மல் டாய்லெட் மாதிரி தானே இருக்குது. அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. உள்ளுக்கு போனீங்கன்னா 2 கட்டை வச்சுருப்பாங்க, நடுவில் குழி இருக்குங்க. நல்ல வேலை வெளியே தண்ணி இருந்துச்சு, டொக்கில் தண்ணி பிடிச்சிட்டு போனேன். இந்த பாத்ரூம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ட்ரெடிஷ்னல் டாய்லெட் ஒன்றுக்கு ஓகே. ஆனால் இப்போ எனக்கு 2க்கு போகிறதா இருந்தாலும் நல்ல வேலை அங்கே தண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி வச்சுருந்ததுனால காப்பாற்றிச்சு. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்போ எனக்கு தெரியல இதுதான் ஆரம்பம்னுங்க. ஏன்னா வழிநெடுகிலும் நான் நினைக்கிறேன் ஒரு 9-10 தடவை போயிருப்பேங்க. நம்ம வீட்டில் ஒரு 2-3 வாட்டி வயிற்றால போனாலே ஐயோ அம்மான்ட்டுன்னு படுத்துக்குவோம். இங்கே அந்த மாதிரி முடியுமாங்க? அதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டே. நான் ஒன்றும் ஆஃப் வே கூட நான் ஒன்றும் போய் ரீச் ஆகலைங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காலையில் நான் ஓட்ஸ் முட்டை கூட நான் சாப்பிடல. ஆனால் அப்பயும் அந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை. அதுதாங்க சொல்லுவாங்க, நம்ம இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரப்போ நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்டாக வருவோம், பிளான்லாம் பண்ணி வருவோம். ஆனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. அதனால எல்லாத்துக்குமே நம்மளோட ஹெல்த்து மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம உட்காந்து ஐயோ வலிக்குதுன்ட்டுன்னு அழுவலாம் முடியாது. உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இதில் தான் உங்களோட வில் பவர், அதுக்கப்புறம் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சாரி இருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது.
பயம்லாம் இல்லை. பயம்னா என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதோ அந்த ப்ளூ கலரு ரூஃப் தெரியுதா, அதுதான் எங்களோட டீ ஹவுஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கே சின்னதாக தான் தெரியும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இதுங்க கழுத்தில் எல்லாமே அந்த பெல் இருக்கோங்க. அந்த சவுண்டு கேட்டோன்னே நம்ம இந்த விஐபிஸ்க்கு தான் இடம் கொடுக்கணும். அவங்கெல்லாம் போய் முடிக்கிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். நாங்கள் ஒன்றும் போய் சேரலை, ஆனால் எங்களோட போட்டர் போய் சேர்ந்துட்டாரு. எத்தனை கேஜி தூக்கிட்டு போனார்? அட்லீஸ்ட் 30 கேஜி தூக்கிட்டு போயிருப்பாரு. மேலே தெரியுதுல, அதுதான் அதோட பேர் வந்து குசும் கங்காரு, மவுண்ட் குசும் கங்காரு. இந்த டாய்லெட் கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஸ்குவாட் பண்ணி உட்காருங்க. அந்த மாதிரி உள்ளுக்கே தண்ணிலாம் இருந்துச்சு. இவரை பார்த்தீங்களா, நான் டாய்லெட்காக போயிட்டுருக்கேன், இவர் எவ்வளோ சுகமாக தூங்குறாருன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வழி நெடுகிலும் அழகான பூக்கள், மரங்கள், செடி கொடிகள்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே இங்கே அழகு கொட்டி கிடக்குதுங்க. நான் நிறையா வீடியோக்களை சொல்லியிருக்கேன், உலகத்தோட அழகை ரசிக்கணுன்னா நீங்கள் நடந்து தான் போகணுன்னு. அதை தாங்க இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம கேக்கே போனோம்ல, அந்த கேக்கு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அது என்னங்க படி, இங்கே பாருங்க படியை எப்படி இருக்குன்னு. இருக்க பாதை நீங்கள் பார்க்கலாங்க, அப்படியே கரடு முரடாக போய்கிட்டே இருக்கு. இதோ நம்ம வந்து சேர்ந்துட்டோங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம தங்க போகிற கெஸ்ட் ஹவுஸ், டீ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. மணி இப்போ 2 டீ ஹவுஸ் வந்து சேர்ந்தாச்சு. இது என்னோட இன்னைக்குள்ள ரூம்பு, ஒரு ஆளோட தான். 3 படுக்கை இருக்குது, ஆனால் என்னோட ரூம்பு தான், சிங்கிள் ரூம்பு தான். ரொம்ப டயர்டுங்க, வயிற்றால வேறையா. அதுக்கப்புறம் நான் டக்குன்னு இங்கே வந்து குளிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் சுடுதண்ணி ரூம்பு, இங்கே தான் சுடுதண்ணி வரும். அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு, இங்கே பேக்கேஜில் மெனு எப்படின்னா, நீங்கள் அந்த மெனுலேருந்து என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஒரு சாப்பாடு ஐட்டம், அதுக்கப்புறம் டீ இல்லைன்னா காஃபி, அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மருந்தும் நான் சாப்பிட்டுட்டேன், டைரியா மருந்து. அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குங்களா, நம்ம அந்த எபிசோடில் இந்த பியூரிஃபிகேஷன், வாட்டர் பியூரிஃபிகேஷன் பீல் வாங்கினால இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணீரை நிரப்பிட்டு அதை நீங்கள் போட்டுட்டு 30 நிமிஷம் சென்று தான் நீங்கள் தண்ணியை குடிக்கணும். மருந்து சாப்பிட்டு மணி இப்போ தான் 3:45. எனக்கு கடுப்பாக இருந்ததுனால சரி அப்படியே நடந்து போகலாமேன்னு பார்த்தேன். சுமன் ரூமில் ரெஸ்ட் பண்ணுறேன்னாரு. அப்போ கைட்டும் சரி நானும் அவன் கூட நடந்து வரேன் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ லக்ஸரியாக பேக்கரி இருக்குது. அதுக்கு 2 ஜீவன் காவல் வேற. இங்கேயும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருப்பாங்க. லட்சி நீங்கள் ஏதாச்சும் மறந்துட்டீங்க வாங்கணுன்னா இந்த மாதிரி பொருட்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்குது. அந்த பீச் வரைக்கும் தான் நம்ம போகிறோம். நாளைக்கு நம்ம இந்த வழியாக தான் வருவோம், ஆனால் காலையில் வருவோம். இப்போ என்ன செய்யுதுன்னு தெரில, அதனால ஜஸ்ட் அப்படியே வந்து நடந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் உண்மையிலேயே நல்லா இருக்குது. வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறப்ப அவ்வளோ நல்லா இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு அது நாளைக்கு யோசிப்போம். இன்றைக்குள்ள மோமெண்ட், இன்றைக்குள்ள தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த பிரிட்ஜ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த பிள்ளைங்களாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், பேக்லேயே இருக்குது. அது அப்புறமேல் தான் எடுத்துகிட்டு வரணும்.
இங்கே பாருங்கள் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இது ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் அந்த சூழலை பார்த்தாலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ தான் இருந்தாலும் பத்தலன்ட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல. நீங்கள் இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணும்போது தான் பல விஷயங்கள் உங்களை மாற்றுவாங்க. உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. காற்று, நீர், நெருப்பு, மலை, காடு, பச்சை கலரு, பூமி, இதுதான் இந்த 5 கலரும் நமக்கு காமிக்குது. வாக்கு போயிட்டு ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு நான் ஹாலுக்கு டின்னர் சாப்பிட போயிட்டேங்க. ஏன்னா நீங்கள் 6-7 மணிக்கு உங்களுக்கு என்ன டின்னர் வேணும்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் மலேசியா கொடி பார்த்தீங்களா, இங்கே ஏற்கனவே வந்தவங்களாம் அந்த கொடியில் சைன் பண்ணியிருந்தாங்களா, அப்படி கையோடு நானும் என்னோடய பேரை போட்டு சைன் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஊனும் விளாண்டுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டோங்க. ஏன்னா நான் கனவு நாளைக்குள்ளே டே எப்படி இருக்கும்னு அப்படியே யோசிச்சுட்டு நானும் தூங்கிட்டேங்க. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உங்கள் கூட நான் பரிமாறிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. Day 3ல் உங்களை அடுத்த காணொளியில் பார்க்குறேன். பாய்.